இங்கே இரண்டு அணியினரும் எதிரெதிர் என்று மோதும் நிலையில் இல்லை. அந்தந்த அணியினர் அந்தந்த தலைப்பில் அவர்களாகவே ஒளியை பாய்ச்சவிருக்கின்றனர். அதிலிருந்து நாம் அதில் உள்ளவற்றை எடுத்துக்கொள்ளப் போகிறோம் என்பதை கருத்து. அடுத்து புத்தமிழ் இலக்கியமே என்ற அணியிலிருந்து கவிஞர் ஆ. வெண்ணிலா அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கிறேன். ஆதிராமுல்லை இளங்கோவையும் கம்பனையும் வள்ளுவனையும் முன்னிறுத்தி பல செய்திகளை பகிர்ந்து கொண்டார். பாரதி வந்து சொன்ன பிறகுதான் இளங்கோ யாரு, வள்ளுவன் யாரு, கம்பன் யாரு என்ற ஒரு பேர் உண்மையே தமிழ் வாசக பரப்புக்கு வெளிவந்தது. நிகழ்தான் வந்து கடந்த காலத்தை பற்றி பேசுவதற்கும் கொண்டாடுவதற்கும் எனக்கு பின்னாடி இத்தனை ஆயிரம் மரபு இருக்கிறது என்று சொல்வதற்கு ஓர் இடம் இருக்கிறது என்றால் அது இந்த கணம், இந்த நூற்றாண்டு, இந்த வாழ்க்கை, இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சி. இதுதான். எல்லா காலத்திலையும் பண்பாட்டு சீரழிவு இருக்குது. ஆண் பெண் உறவுகளை பற்றிய கொச்சையான பார்வைகள் இருக்குது. நம்முடைய இலக்கியம் வந்து வெறும் புனிதத்தை பற்றி மட்டுமே பேசவில்லை. நம்முடைய இலக்கியத்திற்குள்ளேயும் பால் வேறுபாடு சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது. கலித்தொகையில் அவங்க பெருமையாக குறிப்பிட்ட தலைவன் தலைவி 2 பேரும் இருக்காங்க. தலைவனுக்கு முன்பாக கையில் ஒரு குடத்தோடு தண்ணி எடுக்க நீர்நிலைக்கு வரா. நீர்நிலைக்கு தனிமை என்பதே எப்பொழுதுமே பெண்களுக்கு அச்சுறுத்தலான ஒரு விஷயந்தான். அது அங்கேயும் நடக்குது. பின்னாடி இருந்து ஒரு 2 கரங்கள் அவளுடைய இடுப்பை வந்து கட்டி அணைக்குது. அணைச்ச உடனே அவள் பதறி போய் குடத்தையும் தூக்கி போட்டு அலறி திரும்பி பார்க்குறான். திரும்பி பார்த்தா அங்கே யார் நிற்கிறான்னா தலைவன் நிற்கிறான். அவன் வந்து ரொம்ப கூலாக இன்றைக்கி உள்ள ஒரு புரிதலற்ற ஒரு ஆண் போல் எனக்கு பிடிச்சிருந்தது கட்டி அணைச்சேன் அப்படின்னு சொல்லுவான். இல்லை, நீ என்னுடைய அனுமதியை வாங்கணும் இல்லையா, கட்டி அணைப்பது என்னை, அதனால் நீ என்னுடைய அனுமதி இல்லை வாங்கணும் அப்படின்னு. இவ்வளோ தூரம் கோவப்பட்டவ உலக வழக்கம் இதுவாக இருக்கும் பொழுது நான் எப்படி மறுக்க முடியும்னு சொல்லி கதையை முடிச்சிட்டேன். நீங்கள் எத்தனை நூற்றாண்டுகளாக குடும்பத்தை மிஞ்சாத, கணவனை மிஞ்சாத, கணவன் தவறிழைக்கும் போது எதிர்த்து கேட்காத பெண்களினுடைய பிம்பம் கலித்தொகையில் வந்து இருக்குது. அப்போ நம்ம வந்து இன்றைக்குள்ள எல்லாவற்றையும் எப்படி நல்லவற்றுக்காக கூறுகளை நாம் பழந்தமிழ் இலக்கியத்திலிருந்து எடுத்துக்கொள்கின்றோமோ, நம்முடைய கோளாறுகளை ஆய்வதற்கான கூறுகளும் பழந்தமிழ் இலக்கியத்தில் தான் இருக்குது. அவ்வை பாணர் மரபிலிருந்து வந்த ஒரு பெண். அவள் வந்து இறந்து கிடக்கின்ற தன்னுடைய நண்பனை பார்க்கிறா. அவளை பொறுத்த வரைக்கும் அவன் அரசன் என்பதை விட தனக்கு நெருக்கமான ஒரு நண்பன் இறந்து கிடக்கிறத வந்து அவள் வந்து பார்க்குறா. அவள் வந்து அவனுடைய கையை வந்து எடுக்கிறான். அவள் வந்து சொல்கிறான், கொஞ்சம் கல் கிடச்சா அவன் குடிக்கவே மாட்டான், அதை எங்களுக்கு தான் கொடுப்பான். அப்புறம் அவனோட நாங்கள் பக்கத்தில் உட்கார்ந்து சாப்பிடும்போது எதெல்லாம் சதைப்பற்றோடு இருக்கோ அதை எடுத்து என்னுடைய இலையில் வைப்பான். ஒரு அரசன் தான் உண்கின்ற கையால் பக்கத்தில் இருக்கின்ற தன்னுடைய தோழிக்கு உணவை கொடுக்கின்றான் என்ற காட்சியே இப்பொழுது நினைத்து பார்க்கும்போது அவ்வளவு ரசனையோடு ரம்மியத்தோடு இருக்குது. ஒரு ஆண் பெண் நட்பினுடைய சமத்துவத்தையும் நெருக்கத்தையும் பாடிய அவ்வையும் இந்த பழந்தமிழ் இலக்கியத்தில் இருந்தா. ஆனால் அப்படி ஒரு அவ்வை இருந்தால் என்பதை இன்றைக்கு கவிதை எழுதி கொண்டிருக்கிற நாங்கள்தான் இந்த வாசகர்களுக்கு, தமிழ் இலக்கிய உலகத்திற்கு எடுத்து சொல்பவர்களாக இருக்கிறோம். கண்ணனினுடைய வாயினுடைய சுவை எப்படி இருக்கின்றது என்று வெண்ணாழி சங்கிடம் கேட்கும் ஆண்டாளினுடைய ஒரு சொல்லை எடுத்து நான் கவிதையாக்கும் பொழுது நான் ஆண்டாளாகிறேன். அவ்வை முட்டுவேன் கொல், தாக்குவேன் கொல் அப்படின்லாம் வந்து அவள் பாடுறா. அப்படின்னா இன்றைக்கு எழுதி கொண்டிருக்கிற ஒரு பெண்ணினுடைய காம எழுச்சி அவையினுடைய தொடர்ச்சி. ஒரு குரோட்டன்ஸுக்கு தான் வந்து ஒரு கால வரிசை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம்ம ஊரில் இருக்கின்ற அரச மரத்திற்கும் ஆலமரத்திற்கும் எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளினுடைய வரலாறு இருக்கின்றது. அந்த பழங்காலத்தை இன்றைக்கு இருக்கிற நிகழ்காலம்தான் மீட்டு கொண்டு வருகின்றது. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.